ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மூணார் மற்றும் மூணார்லேருந்து டாப் ஸ்டேஷன் போகிற மாட்டுப்பட்டி டேம் வழித்தடத்தில் நாங்கள் பார்த்த டூரிஸ்ட் பிளேசஸ் என்னென்ன அப்படிங்கிறது ஃபுல் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு இடத்துக்கு போனப்போ என்னென்ன நடந்தது அப்படிங்கிறதோட போட போகிறேன். ஆல்ரெடி வந்து மூணார் வீடியோ 2 வீடியோ சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது சும்மா ட்ரைலர் தாம்மா, மெயின் பிக்சர் நீ இன்னும் பார்க்கல, பார்த்த ஆடி போயிடுவேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் வந்து அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகும். சரி வாங்க, நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோ எதோட முடிச்சிருப்பேன்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணாறுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதோடு முடிச்சிருப்பேன். மூணாறில் என்ட்ரு ஆனவுடனே ஃபஸ்ட்டு ரைட் சைடில் திரும்பினீங்கன்னா உங்களுக்கு டீ மியூசியம் அங்கேருந்து 1 கிலோமீட்டரில் இருக்குது. மூணாறில் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த கண்ணன் தேவன் நம்ம டீ குடிப்போம், எல்லாருமே குடிச்சிருப்போம். அந்த டீ அவங்களோட கம்பெனியோட இது தான் வந்து நிறைய ஃப்ரான்ச்சைசி மாதிரி நிறைய தோட்டங்கள் இருக்குது. அவங்களோட டீ மியூசியம் இது. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீ வந்து ஆரம்பத்துலேருந்து இந்த பிளான்டேஷன் எப்படி ஆரம்பித்தாங்க எப்படின்ற டாக்குமெண்டரி அது மாதிரி எல்லாமே ஃபுல் இது வச்சுருப்பாங்க. சின்ன மெஷின் ஒன்றும் நமக்கு டெமோ மாதிரி பண்ணி காமிக்கிறதுக்காகவும் வச்சுருப்பாங்க. 3 ஸ்டேஜில் வந்து எப்படி உங்களுக்கு டீ வந்து உருவாகுது, டீ தூள் அப்படிங்கிறது எல்லாமே வச்சுருப்பாங்க. நமக்கு வந்து நிறைய கூட்டம் இருந்தது. உள்ளே போயிட்டு வர்றதுக்கு 1/2 hour கழிச்சு திரும்ப அலோவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால நம்ம அங்கே போகலைங்க. வந்தீங்கன்னா இது ஒர்த்து பிளேஸ் தான், இதை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. அடுத்து நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மூணாருக்கு வர்ற வழி, தேனியிலேருந்து வர்ற வழி கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணா நடராஜண்ணா சொன்னாங்க. சரி ஒரு 5 கிலோமீட்டர் போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அதுக்கு போனோங்க. பார்த்திங்கன்னா நிஜமாகவே அந்த ரோடு வந்து சூப்பரான ரோடுங்க, நல்லா அகலமாக வந்து ஒரு 4-way ரோடு மாதிரி இருந்தது. அந்த பக்கம் வந்தால் நல்லாயிருக்கும். எங்களுக்கு வந்து இது உடுமலையில் இருக்கிறதுனால இதுதான் பக்கம்ன்றதுனால நாங்கள் இப்படி வந்துட்டோம். ஸோ நீங்கள் அந்த பக்கம் மதுரை சைடு சவுத் சைட்லேருந்து வர்றவங்க நீங்கள் தேனி பக்கம் வந்தீங்கன்னா அது ஒரு சூப்பரான என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும். ரோடு நல்லா நீட்டாக இருக்குது. அடுத்து நம்ம அந்த வழியிலே இந்த தேனியிலேருந்து மூணார் வர ரோட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டன் இருந்தது. சரி அப்படியே அதை கவர் பண்ணலான்ட்டு வந்தோம். என்ட்ரி ஃபீஸ் வந்து 60 ரூபாங்க. வெளியிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய லைட்டு மாதிரி இதெல்லாம் அந்த மரத்துலேயே தொங்கிட்டு இருந்தது. அதுக்கு என்ன, அது எதுக்காக என்னன்றதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டு சொல்கிறேன். நிறைய பூச்செடிகள் எல்லாமே வரிசையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. பெரிய மாஸ் ஏரியா அது. ஓவர் டு யூ, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே.
இது கூட கூட இன்னும் வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் கூட அந்த பக்கம் இருந்ததுங்க. எனக்கு டைம் ஆயிடுச்சு. ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆயிட்டேன் ட்ராவல் பண்ணி வந்து அப்படிங்கிறனால, சரி ரூமுக்கு போனா போதும் அப்படின்ற மாரி ஆயிருச்சு. அதனால இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடம் நைட்டு 7 மணிக்கு மேல டெய்லி வந்து மியூசிக் மவுண்டைன் சொல்லி ஃபுல்லா இந்த இந்த லைட் மாரி இருக்கிறது ஃப்ளவர் ஷோ அப்ப பண்ணுவாங்க. மத்தபடி இந்த 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 இடத்துல மட்டும் பர்ட்டிகுலரா ஃபுல்லா லைட்டு போட்டு, மியூசிக் போட்டு பயங்கரமா நடக்கும். இங்க தங்குற மாரி வர்றவங்க வந்து இது அட்டெண்ட் பண்ற மாரி பார்த்து வந்துக்கோங்க. அடுத்து நம்ம எங்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, ரூமுக்கு கிளம்பியாச்சுங்க. டோரா மிட்டாய் அழகா இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுதான் நைட்டு மூணார். நைட்டில் எப்படி இருக்குன்றது நான் ரூம்லேருந்து எடுத்திருக்கேன். அந்த ரூம் வீடியோ வந்து தனியா உங்களுக்கு ஒரு வீடியோவா குடுக்குறேன். அது காட்டேஜ் ஆக்சுவலா. ஒரு ஹோம் ஸ்டே மாரி தான் இருந்தது. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டா இருந்தது. அந்த டீட்டெயில் வந்து தனியா ஒரு வீடியோவா போடுறேன். அந்த ரூமுக்கு வர்ற வழியுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கார்லயே ட்ரெக்கிங் வர்ற மாரி தான் இருந்தது. ஏன்னா, அவ்வளோ சின்ன ரோடு. ரொம்ப மேட்ல அது மாரிலாம் அத வந்து ஃபுல்லா மொபைல்ல 2 மொபைலும் எனக்கு ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருச்சு. அதனால வீடியோ எடுக்க முடியல. அதுவே வந்து பயங்கரமா தான் இருந்தது. இந்த ரூமுக்கு வர்ற வழியே. இந்த ஆரோ மார்க்ல காமிச்சிருக்கேன் பாருங்க. அதான் அந்த சின்ன ரோடு. ஆனா மேடு. டே 1 முடிஞ்சதுங்க. இதான் நாங்க தங்கியிருந்த ரூம் காட்டேஜு. எங்க வீட்டுக்காரர் மறுநாள் காலைல பயபக்தியா சாமி கும்பிட்றாரு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு எங்களுக்கு ஸ்பெஷல் டே. 20வது வெட்டிங் டேங்க. அத செலிப்ரேட் பண்ண தான் நாங்க வந்து மூணாருக்கு போயிருந்தோம். ஒரு மெமரபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அ அந்த இது செலிப்ரேஷன்லாம் கேக் கட்டிங்லாம் முடிஞ்சு கிளம்ப தான் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. இல்லைன்னா கூட கொஞ்சம் முன்னாடி கிளம்பியிருந்தேன்னா, இன்னும் கொஞ்சம் பிளேஸஸ் கூட கவர் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் முடிஞ்சதுங்க. முடிஞ்சு ஒரு 15 நாள் கழிச்சு தான் இந்த வீடியோ வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஃபுல் வீடியோ வந்து ஒன்னொன்னா போட்டுட்டே வரேன். ஃபுல் வீடியோவுக்கு நெறைய ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த டிலே. எனிவேஸ் சாரி ஃபார் த டிலே. முடிஞ்சு அப்படியே கிளம்பியாச்சுங்க. எங்கே போறோம்னு பார்த்தீங்கன்னா, டாப் ஸ்டேஷன் வரைக்கும் போறோம். அதாவது மாட்டுப்பட்டி டேம் ரூட்ல இருக்கிற பிளேஸஸ் நெறைய பிளேஸஸ் அங்கே முக்கியமான பிளேஸஸ்லாம் அங்கே தான் இருக்கு. அத அப்படியே ஒன்னொன்னா பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி ஐடியாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்தது ரோஜா பூங்கா தான். அங்கே வந்து நாங்க போல. ஏன்னா கூட்டமா இருந்தது. சரி ஆன் தி வேல நம்ம ஃபஸ்ட்டு கூட்டம் இல்லாத பிளேஸுக்குலாம் ஃபஸ்ட்டு போயிரலாம். அப்படி இல்லைன்னா வர்றப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோங்க. அப்படியே போயிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்கோ பாயிண்ட் வந்தது. அதுக்கு ஒன்றும் என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் இல்லைங்க. அப்படியே போய் நம்ம பார்க்க வேண்டியதான். வெளியில கடைகள் எல்லாமே இருக்கு. திங்ஸ் வாங்குறதுக்கு இது மாரி எல்லா விதமான கடைகளும் இருக்கு. காலையில நேரம்ன்றதால கொஞ்சம் பாதி கடை தான் ஓப்பனா இருந்தது. இங்க நின்னு சத்தம் போட்டு சத்தமா கத்தினா நம்ம எக்கோ ஆகும் அப்படிங்கிறதுனால எக்கோ பாயிண்ட் இது. நெறைய கூட்டம் இருந்தது. நாங்க போனது வீக் டேஸு ப்ளஸ் வேலண்டைன்ஸ் டேஸ்க்கு கொஞ்சம் முன்னாடின்றதுனால கொஞ்சம் ரஷ்ஷா தான் இருந்தது. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குண்டாலா டேம் அண்டு லேக் வந்தது. அங்க நாங்க இறங்கல. அப்படியே அத தாண்டி அப்படியே வந்துட்டே இருந்தோம். வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது ஃபோட்டோ பாயிண்ட் அந்த இடம் வந்தது. அது ஒரு நல்ல பிளேஸ் தாங்க. ஃபோட்டோக்கு நல்ல சூப்பரான பிளேஸ் எடுக்கிறதுக்கு. அங்க வந்து இந்த குதிரை சவாரி அது கூட அவைலபிளா இருந்தது. நெறைய பேர் போயிட்டுருந்தாங்க அதுக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒருத்தருக்கு ரூ. 100 ஒரு 100 மீட்டர் போலாம் அப்படிங்கிற மாரி அதுக்கு சார்ஜ் பண்ணாங்க. வெளியில கடைகள் எல்லாமே இருக்கு. ஸ்பைசஸ், சாக்லேட்டு மாரிலாம் விக்கிற கடைகள் எல்லாமேவும் இருந்தது. இது ஒரு சூப்பரான இது வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த ஃபோட்டோ பாயிண்ட்றது உண்மையிலேயே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பரான இடம். அது முடிஞ்சு அடுத்து அப்படியே போக ஆரம்பிச்சோங்க. போற வழியில எல்லாமே நமக்கு நெறைய தேயிலை தோட்டங்கள் இருக்கிறதுனால அழகா நின்னு ஃபோட்டோ எடுக்கிற மாரி தான் இருக்கும். டாப் ஸ்டேஷன் போற வரைக்கும் சூப்பரான இதுங்க. அது இன்னொரு வீடியோவா போன தடவ சொன்ன மாரி ரோட் ட்ரிப் தனியா போடுறேன். மூணார் டூ டாப் ஸ்டேஷன். இதாங்க அது போற வழியில இன்னொரு இடம் இருந்தது. இது தனியா ஸ்பெசிஃபிக்கா பேரெல்லாம் இல்ல. ஆனா போற வழியில இந்த இடம் வந்து சூப்பரா இருந்தது. மேல மலை முகடுகளும், மேகமும், தேயிலை தோட்டமும் எல்லாம் பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ இதா இருந்தது. இங்கே ஒரு 10, 15 நிமிஷம் நின்று ஸ்பெண்ட் பண்ணோம். அவ்வளோ அழகான வியூ இது. செம்மையான வியூவா இருந்தது. விட்டுட்டு போகவே மனசில்ல அப்படிங்கிற அளவுக்கு அப்படி ஒரு சூப்பரான இடம் அது. பார்த்தேன், வியந்தேன், ரசித்தேன், மகிழ்ந்தேன். ஆஹா! எனக்கு கூட கவிதை வருது. அது முடிஞ்சு எங்கே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, கார்மேலகிரி தாவரவியல் பூங்கா. இதான் வந்து தென்னிந்தியாவின் மிகப்பெரிய கற்றாழை பூங்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே வந்தோங்க. அதுக்குள்ளே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நிறைய பூச்செடிகள் இருந்தது. இந்த காக்டஸ் அதுவும் நிறைய இருந்தது.
இது முடிஞ்சு இது பார்த்து முடிஞ்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. போகிற வழியில் இந்த மாதிரி நிறைய வியூ பாயிண்ட் தான் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே போனோம். அடுத்து எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கார்மேலகிரி எலிஃபண்ட் பார்க்கு. இது வந்து யானை பார்க்குன்னு சொல்லி இங்கே வந்து நிறைய யானைகள் இருக்குது. நாங்கள் போனப்போ ஒரு 5-6 யானைகள் பார்த்தோம். இந்த யானையில் வந்து நம்ம சவாரி பண்ணுறதுக்கும் அலோவ் பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு 700 சார்ஜு. போய் ஒரு ரவுண்டு அடித்து கூட்டிகிட்டு வந்து இறக்கி விட்றாங்க. அது மாதிரி வந்து யானைக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்னாச்சி பழம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை நம்ம ஃபீட் பண்ணுற நம்ம சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம அமௌண்ட்டு கொடுத்துட்டோம்னா அதை கொடுத்துட்றாங்க. நம்மளே வந்து யானைக்கு நம்ம கொடுக்கலாம். அதுவும் வந்து பார்க்க சூப்பராக இருந்தது. நாங்கள் ஏறலை, எல்லாருக்குமே கொஞ்சம் ஹைட்டு பயம் எங்கள் 2 பேருக்கும் அப்படிங்கிறனால. பாருங்களேன், அந்த அன்னாச்சி பழத்தை வாங்கி கரெக்டாக மேலே காம்பு இருக்கும்ல முள் மாதிரி, அதை எடுத்துட்டு அந்த பழத்தை மட்டும் சாப்பிட்டுச்சு. என்ன ஒரு அறிவு பாருங்கள். அது சாப்பிட்ற அழகை பார்த்து அப்படியே கொஞ்ச நேரம் ரசித்தோங்க. ரசிச்சுட்டு அப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டாப் ஸ்டேஷன் தாங்க. டாப் ஸ்டேஷன் போகிற வழியிலெல்லாம் இப்படி தாங்க இயற்கையோடையே நம்ம பயணிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் இந்த ரோடு. சூப்பரான ரோடு. இந்த டாப் ஸ்டேஷன் வந்துட்டோம். வந்து பார்த்திங்கன்னா ஒரே டிராஃபிக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடியே ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. நாங்கள் போனது சண்டே அப்படிங்கிறனால செமையாக டிராஃபிக் ஜாமு. ஒரு 50 மீட்ரு 100 மீட்ரு நடந்து போனோம். அதுக்கப்புறம் உள்ளே ஒரு 50 மீட்ரு போனோம். ஒரு வியூ பாயிண்ட்டு. ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாவம் அவங்க டிஸ்டர்ப் பண்ணல. அப்புறம் இதாங்க போகிற வழி. இப்படி உள்ளே போனோம்னா இந்த ஃபுல்லாக கடையெல்லாம் தாண்டி போகிற மாதிரி இருக்கும். நிறைய கடைகள் எல்லாமே இருக்குது. எல்லாமே டூரிஸ்ட் பிளேஸ்ன்றதுனால கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க. சரி, அவங்க இதை நம்பி தானே இருக்காங்க. நம்ம வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து ஒரு 20 ரூபா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கேரளாக்குள்ளே இருக்குது. ஆனால் இது வந்து தமிழ்நாடு பார்டரு தேனி தான். கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் கண்ட்ரோலு. சார்ஜ் வந்து 20 ரூபா இதுக்கு என்ட்ரி ஃபீஸு. இந்த அழகை பார்க்குறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாங்கள் மேலே ஏறினோம். ஒரு பெரிய சண்டையாயிருச்சு. சண்டை அந்த டிக்கெட் கொடுக்குறவங்கள ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் அவங்களுக்கும் இந்த வந்த கொஞ்சம் வயசு பசங்க கொஞ்சம் அவங்களுக்கும் ஏதோ சண்டை. வாவ், என்ன ஒரு செமையான வியூ. இவ்வளோ தூரம் இதுதான் கடைசியாக வந்த ஸ்டாப்பிங் மாதிரி கடைசி இடம். ஆனால் அதுக்கு வந்து அவ்வளோ ஒர்த்து. நம்ம வந்தது இவ்வளோ தூரம் வந்தது உண்மையிலே ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி இருந்தது. செமையான பிளேஸ், யாரும் மிஸ் பண்ணாதீங்க. செம கூட்டங்க. நிறைய ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்க. இப்போ கிறிஸ்டியன்ஸ் இந்த சிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்கெல்லாம் கூட நிறைய வந்திருந்தாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது, ஒரே பனி. இது வந்து அப்படியே மறைஞ்சு போக மூட்டமாட்டு இருக்குது. எவ்வளோ நல்ல வியூ, உண்மையிலே சூப்பரான வியூ. ஃபாரினர்ஸ் கூட எல்லோரும் போய் ஃபோட்டோ எடுத்தாங்க. சரி, நம்மளும் ஒரு குரூப் ஃபோட்டோவாகவே எடுத்துப்போம் அப்படின்னு நினச்சோம். அப்புறம் சரி, இப்போ இன்னைக்கு கேட்டு பார்க்கலான்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாக வாங்க எடுத்துக்கலாம், எவ்வளோ வேணால் எத்தனை பேர் வேணால் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நின்று போஸ் கொடுத்தாங்க. இட்டாலியிலேருந்து வந்திருக்காங்களாம்மா அவங்க 2 பேரும். அவங்க கூட அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு மெல்ல கீழே இறங்கி வந்தோம். பார்த்தா எங்கள் வீட்டில் அவர் கொஞ்சம் முன்னாடி போனார். போய் என்னடா வேலை பார்க்குறாருன்னு பார்த்தா அங்கே போய் அந்த சண்டை இன்னும் தீரலை. அதுக்கு போய் ஒரு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தார், விளக்கி விட்டுட்டு இருந்தார். ஓ, நாட்டாம இங்கே வந்தும் வேலையை ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சரி, ஏதோ நம்மளால் நல்லது நடந்தால் சரி அப்படின்ற மாதிரி அப்படியே கிளம்பியாச்சுங்க. வர வர நிறைய கடைகள் இருந்தது. இந்த பொம்மை கொஞ்சம் அழகாக இருந்தது. அப்புறம் நிறைய வந்து டீ தூள் எல்லாமே வந்து கிடைக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா சரி, நம்ம ரிப்பிள் டீயோட அந்த கண்ணன் தேவன் அவங்களோடது நிறைய அவுட்லெட்ஸ் இருக்குது, அங்கே வாங்கிக்கலாம் நினச்சி வந்தோம். ஒருத்தர் ரொம்ப ஃபீல் பண்ணார் அந்த கடைக்காரரு, பெரிய கடையில் தான் வாங்குவீங்க, எங்கள் கடையில் வாங்க மாட்டீங்கன்னு சொல்லி. சரி இருங்க, உங்கள் கடையிலே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு, உங்கள் கடையை யூடியூப்லேயே போடுறேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இதுதான் அவர் கடையில் வாங்கின காப்பி. இந்த இடத்துல உங்கள் எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் வரலாம். மாட்டுப்பட்டி டேம் ரூட்டில் போனேன்னு சொன்னீங்க, மாட்டுப்பட்டி டேம்மை ஏன் காமிக்கலைன்னு. மறக்கலைங்க, நான் தான் வர்றப்போ
அங்கே போகலையே, திரும்பி போனப்போ தான் போகலான்னு வந்தோம். செம்ம டிராஃபிக்கில் மாட்டிட்டோம். பாருங்கள், அந்த அண்ணனே டயர்ட் ஆகிட்டாரு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் டிராஃபிக்குங்க. அதனால் அங்கே மாட்டுப்பட்டி டேமில் போட்டிங் எல்லாமே, ஸ்பீட் போட்டிங், பெடல் போட்டிங் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நாங்கள் உள்ளுக்குள்ளே போகல. அதனால் வந்து மாட்டுப்பட்டி டேம் அந்த போட்டிங் மிஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு. ரோஸ் கார்டனும் பார்க்கல நாங்கள். அது 2 மிஸ்ஸிங் தான். அந்த காலையில் லேட்டாக கிளம்புனதுனால ஜஸ்ட் இறங்கி உங்களுக்கெல்லாம் காமிக்கிறதுக்காக ஒரு வீடியோவை மட்டும் எடுத்துக்கொண்டு திரும்பினோம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா, அந்த டேமில் வந்து ஷட்டர் திறந்து விடாதனால அந்த ஃபோர்ஸுக்கு வந்து இந்த மாட்டுப்பட்டி டேமோட அந்த இந்த பவர் ஹவுஸ் பக்கத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி பயங்கரமாக பீச்சு அடிச்சிட்டு இருந்தது. இது பார்க்கவே ஒரு பயங்கரமாக இருந்தது, சூப்பராக இருந்தது. அப்படியே கிளம்பி இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இறங்கி எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வர்ற அந்த மறையூர் எல்லாம் தாண்டி வர்றப்போ அந்த மயில் ஒன்று பார்த்தோம். அப்புறம்லாம் அந்த சின்னாறு அது காட்டுக்குள்ளேயே வர மாதிரி இருந்தது. ஒரு 6 மணி 7 மணி ஆயிடுச்சு. நல்லா இருட்டே ஆயிடுச்சு. கொஞ்சம் எனக்கு பயம்தான். யானைலாம் பார்க்கணும், யானை பார்க்கணுன்னு எங்கள் வீட்டில் அவர் ரொம்ப ஆசைப்பட்டே வந்தார். ஆனால் இருட்டில் வந்து இருந்திருந்தாலும் தெரிஞ்சிருக்காது. கண்டிப்பாக சைடில் நிற்குன்னு தான் சொன்னாங்க. அதனால் எங்களுக்கு கரெக்டாக தென்படலையே தவிர கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. காட்டு எறும்பை பார்த்தோம். நடுவழியில் ஜம்ப் பண்ணி ஒரே ஓட்டமாக ஓடி போச்சு. அது வந்து நாங்கள் பார்த்தோம். மயில் பார்த்தோம், குரங்கு, சிங்கவால் குரங்கு அதெல்லாமே பார்த்தோம். எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. நல்லபடியாக காட்டை தாண்டி வெளியில் வரணுமே அப்படின்ட்டு, நம்ம ஃபேமிலியாக போயிருக்கோம் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் பயம்தான். அது நல்லா இருட்டினதுக்கப்புறம் வந்தது த்ரில்லாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் பயமாக இருந்தது. தாண்டி கொஞ்சம் இது ஊருக்குள்ளே வர ஆரம்பித்த அப்புறம் தான் கொஞ்சம் தைரியமே எனக்கு வந்ததுன்னு சொல்லலாம். அது வரைக்கும் பயந்துகிட்டே தான் வந்தேன் நான். 2 பக்கம் பார்த்துட்டே வாங்கன்ட்டு யானையை பார்த்துட்டே வந்தோம். ஆனால் பயந்துகிட்டே தான் வந்தோம். எப்படியோ ஒரு வழியாக ஊர் வந்து சேர்ந்தாச்சுங்க நல்லபடியாக. ஓகே மக்களே, இதோட நம்ம வீடியோ முடியுது. கடைசி வரைக்கும் பொறுமையாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. காட்டேஜ் ரூம் டூர் வீடியோ நெக்ஸ்ட் வீக் அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு வீடியோ மேக் பண்ணி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.